Hi guys, hope you all doing good. So வந்து last videoல வந்து நீங்க break, go to and continue பத்தி அதோட functionalities பத்தி பார்த்திருப்பீங்க various examples ஓட. So this video totally based on increment and decrement operator. So as we all already know increment decrement operator na என்னன்னு ஒரு கண்டிப்பா ஒரு overview இருக்கும். So நம்ம பார்த்துட்டு வர எல்லா கான்செப்ட்ஸுமே மோஸ்ட்லி நம்ம எல்லா கான்செப்ட்டுமே கவர் பண்ணுற மாதிரி தான். இப்போ பர்டிகுலர் கான்செப்ட் எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் எடுத்தோம்னா பிரேக்கோட பர்டிகுலர் கான்செப்ட்ஸில் லிங்கான எல்லா கான்செப்ட்ஸ் எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்த்துட்டே தான் வரும். பட் ஆனால் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பார்க்கும்போது இட்ஸ் அ வாஸ்ட் கான்செப்ட். ஸோ தேவையான எல்லா கான்செப்ட் ஃபார் அப்ளிகேஷன் பேஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தேவையான எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். அதுக்கும் மேலே when you have to work out on increment and decrement அப்படின்ற அந்த கான்செப்ட் அந்த ஹரிசான் போகும்போது ஸோ you have to search a lot, நிறைய தேடி படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதோட விட்டுறாமல் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் தேடி படிங்க. ஸோ பேசிக்கலாக இதுதான் நான் ஒரு இன்ட்ரோவாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ ரொம்ப பயமுறுத்துறேன் அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் லிட்டில் ட்ரிக்கி கான்செப்ட். ரொம்ப ஈஸி பட் லைட் ட்ரிக்கி, டிஃபிகல்ட் கிடையாது, ட்ரிக்கி. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய ஒர்க் அவுட் தேவைப்படும். ஸோ யூ ஹாவ் டு கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் டு கெட் வெல் வெர்ஸ்ட் ஆன் இட். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இன்றைக்கி டாபிக் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ அதோட இதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இது இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் திஸ் வில் பி கால்ட் அஸ் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் திஸ் வில் பி கால்ட் அஸ் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அண்ட் திஸ் வில் பி கால்ட் அஸ் ப்ரீ டிக்ரிமெண்ட். ஸோ இதெல்லாம் இதுதான் ஆக்சுவலி அதோட லுக். என்ன சொல்கிறது, சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூ ஆல்ரெடி நோ எல்லா லைனுமே எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு டெர்மினேட்டர்லாம் என்ன ஆகணும், தட் இஸ் செமிகோலன். ஸோ இது இம்ப்ளிசிட் இன் த சென்ஸ் உள்ள கம்பைலர் வந்து இதை எப்படி ரீட் பண்ணோம்னா a = a+1, தட் போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே a = a-1. ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே இதுதான் மீனிங். ஸோ நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இதுதான் மீனிங்னா எதுக்கு நம்ம ரெண்டுமே தனித்தனியான கான்செப்டாக பார்க்குறோம் அப்படின்றது தான் வந்துட்டு நான் அடுத்து எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ when you come to the post increment ப்ரீ இன்க்ரிமெண்ட் கான்செப்ட், ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி ஸ்டெப். ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இதுக்கு போகும். First the value gets incremented and performs the assignment operation. Mostly நம்மளுக்கு எப்படி கான்செப்ட்ஸ் இருக்கும்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ say example int a = 5, b = ++ a, that is pre-increment, print f %d a, b. ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டிருக்கோம், first the value gets incremented. So when you take this particular expression, this value will be getting incremented, that is ++ a oda value in the a = a+1. so a = a+1 in the sense already a's value is 5 and it will be get incremented and it will become a = 6. Then that value will be stored in b as per the step number 2. What is our step number 2? Performs the assignment operation. So a will become 6 and it will be assigned to b. Then the b value is also 6. When you print it, you will get it as 6,6. okay, so இது எல்லாமே நான் லாஸ்ட்டாக ரன் பண்ணி பார்ப்பேன், ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நோ வரிஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போகலாம். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் first step will be vice versa of pre-increment, that is first perform the assignment operation, that is a's value will be stored to b, okay, and then value gets incremented. So as you already know, both has the same type of expression, that is a = a plus, bear with my handwriting, a = a+1. so first it will be stored to b. So what is the value of b? That is 5. so b = 5. Then a = a+1, that is it will be incremented, right? So a = a+1, that is 6. so the value will be, a's value will be 6 and b's value will be 5. so இதுதான் வந்துட்டு இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ a = b = ++ a இருக்குது. ஸோ அப்போனா வந்து நம்ம ++ முதல்ல வந்து a இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் உங்களுக்கு வரணும். ஸோ இங்கே வந்து p = a++ இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா b = aன்னு முதல்ல நீங்கள் ஸ்டோர் பண்ணிடணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த பார்ட் எடுத்திங்கன்னா a = a++. okay, hope you all understood. so இதெல்லாம் தான் பேசிக்காக ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதே தான் நான் ஆல்ரெடி சொன்னது தான் இங்கே.
so it will be a equal to a minus 1, right? அதே steps தான், but இங்க வந்து decrement ஆகும். So நான் அதுக்கு explanation கொடுக்கல, straight away I'm going to the example. So a equal to 5, b equal to minus minus a. So நான் சொன்ன ஸ்டெப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை முதல்ல எடுங்க, மைனஸ் மைனஸ் ஏ. அப்போனா வந்து முதல்ல மைனஸ் மைனஸ் ஏ ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு மைனஸ் மைனஸ் ஏன்னா என்னது, a equal to a minus 1, that is a equal to 4. So a equal to 4 வந்துருச்சா? So then that value will be stored into b. So b equal to 4. So what is the answer? 4, 4. இங்கே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்தீங்கன்னா a equal to 5. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகணும், இங்கே வந்து b equal to a ஸ்டோர் ஆயிடணும். ஸோ b equal to a போது b equal to 5 வந்துடும். அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகணும். நீங்கள் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க போகிறதே வந்துட்டு a மைனஸ் மைனஸ் தான், a equal to a minus 1 அப்படின்னு தான். அதுமாதிரி a ப்ளஸ் ப்ளஸ்னால் a equal to a plus 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஏன்னா அது வந்து unless until நீங்கள் அதை வந்து ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் வேறு எந்த வேரியபிளுக்கும் அந்த சேஞ்சஸ் போகாது. only corresponds to that variable which included in the expression. That is, if a minus minus means the change will be only affects the a nor b. ஓகே, அது மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து திருப்பி அந்த பியோட வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, ஏயோட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஏயோட வேல்யூ வந்து 4 வரும், பியோட வேல்யூ வந்து 5 வரும். ஸோ this is basically pre-post increment and decrement. So okay, so when you come to என்ன சொல்கிறது, yeah, so okay, first இந்த இதை பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் லைக் எப்படின்னா, okay, I'm giving you like this expression, a equal to plus sorry கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க, plus b. இங்கே வந்து யூனரி ப்ளஸ் இருக்குது, சாரி யூனரியில் சாதா ஆப்ரேட்டர் ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து b ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் பார்க்கும்போதுட்டு இந்த இடத்துல பியோட வேல்யூ வந்து ஒரே எக்ஸ்ப்ரெஷனில் 2 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல கம்பைலர் வந்து எப்படி எடுத்துக்கோன்னா டிட்டர்மைன் பை தி கம்பைலர், த ரிசல்ட் வில் பி டிட்டர்மைன் பை தி கம்பைலர். ஸோ கம்பைலர்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கம்பைலர் டிபெண்ட்ஸ் ஆன் தி என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ டாஸ் விண்டோஸ்னு பார்க்கும்போது நம்ம டர்போசி யூஸ் பண்ணுவோம், லினக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜிசிசி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 கம்பைலருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இந்த வகையான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்துட்டு போத்மே வந்து சேம் தான். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன்லேயே வந்து சேம் வேல்யூ நிறைய தடவை இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணும்போதுட்டு பேஸ்ட் ஆன் த கம்பைலர், பேஸ்ட் ஆன் தி என்விரான்மெண்ட் த கம்பைலர் வில் பி டிட்டர்மைனிங் த ரிசல்ட். ஓகே ஸோ இது பேசிக்கலாம் இந்த கான்செப்ட். ஸோ இதை வந்து வாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஒரு எரர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ திஸ் வில் பி த பேசிக் எரர் விச் வில் ஹேப்பன். ஸோ ஃபஸ்ட் எரர் என்னென்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே தென் இப்போ வந்து நீங்கள் வந்து x equal to plus 100 எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ஒரு சின்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு வேரியபிள் தான் இருக்கும். ஆனால் ரைட் சைடில் வந்து இட் கேன் பி வேரியபிள் ஆர் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் கான்ஸ்டன்ட், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் லெஃப்ட் சைடு இட் ஷுட் பி கம்பல்சரிலியே வேரியபிள். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் பர் நம்மளோட கான்செப்ட் படி இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? ப்ளஸ் 100 முதல்ல எடுப்பீங்களா? ப்ளஸ் 100னா என்ன அர்த்தம்? அதாவது இதை ப்ளஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. a equal to a plus 1 நம்ம மேலே இருக்க மாதிரி தான், இந்த மாதிரி தான். ஓகேங்களா? a equal to a plus 1 ஆகும். ஸோ அப்போ அதுபடி பார்த்தா ஏயோட வேல்யூ வந்து 100. ஸோ 100 equal to 100 plus 1 வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு வேரியபிள் இல்லை, ஒரு இன்டீச்சர்ன்றதோட நம்பர் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னா எல் வேல்யூ ரெக்வயர்ட் அப்படின்ற ஒரு எரர் வந்துடும். ஸோ எப்போவுமே வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் cannot be performed on a number. Okay, this is a basic error. It will be happening most of the times. So second error அப்படின்னு பார்க்கும்போது நெஸ்டட், நம்ம வந்து நெஸ்டட் லூப்ஸ் அண்ட் நெஸ்டட் if and decision statementsலாம் நிறைய பார்த்துருக்கோம். நெஸ்டட் இஃப், நெஸ்டட் எல்ஸ் இஃப் அதெல்லாம். ஸோ இதுலன்னு பார்க்கும்போது நீங்கள் நெஸ்டட் இது யூஸ் பண்ண முடியாது, நெஸ்டட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்ட்டு யூஸ் பண்ண முடியாது. நான் இங்கே வந்து காமனாக இன்க்ரிமெண்ட் வச்சுட்டு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் நான் வந்து. பட் வந்து சொல்கிற கான்செப்ட் எல்லாமே போத் ஃபார் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி ஆக்சுவலி எழுதுவீங்கன்னா, அதாவது எப்படி ஆக்சுவலி இது எக்ஸிக்யூட் ஆகும் நீங்கள் நினைப்பீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு திஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் ஏ ஆகும். ஸோ ஏயோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 2வா, ப்ளஸ் 2னா இந்த இடத்துல என்ன ஆகும், சாரி நான் அதை படிச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன ஆகிடும், a equal to a plus 1, right? a equal to a plus 1 in the sense அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து
3 இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும், ப்ளஸ் ப்ளஸ் 3 ஆகிடும். ஸோ நம்ம அகெயின் எந்த கான்செப்ட்டுக்கு போயிடுறோம், இங்கே இருக்க கான்செப்ட்டுக்கு போயிடுறோம். ஸோ அகெயின் இதோட ஆன்சர் என்ன வரும்னா எல் வேல்யூ ரெக்வயர்டு அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ எப்போவுமே இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ப்ளஸ் நெஸ்டடாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதாவது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் நெஸ்டட் டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், மாடுலஸ், அடிஷன், சப்ராக்ஷன், வாட் டு சே எக்ஸ்போனன்ட் பார்த்தோம் அந்த மாதிரி. பட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டர்ஸில் வந்து சில டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நம்ம ஒர்க் ஆகாதுன்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸில் வந்து ஃப்ளோட் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, ஸோ இட் வில் த்ரோ எரர் அப்படின்னு சொன்னோம். பட் ஆனால் இது அப்படிலாம் கிடையாது. ஃப்ளோட்டுக்கும் நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 2.3 ஆக்சுவலி வந்து டி வந்து ஒரு ஃப்ளோட். ஸோ நான் ஃப்ளோட்டாக தான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ++ பண்ணும்போது எனக்கு 3.3 வருது. ஸோ இதுவும் எப்படி ஆகும்னா d ஈக்குவல் டு d+1 தான் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, +1 in the sense 3.3 is the answer ஓகேங்களா. hope you understand all these concepts. ஸோ கொஞ்சம் ஒரு டெப்த்தாக போகலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஓகே வெயிட் ஓகே. as I already told you, சில டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது வந்து ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ ஏஏ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் நிறைய தடவை சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள், இந்த இடத்துல நிறைய தடவை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நான் பேஸ்ட் ஆன் கம்பைலர், அதாவது பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்ட் த கம்பைலர் ஹேஸ், அதை வச்சு தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னேன். அதை பற்றி தான் நம்ம 2 என்விரான்மெண்ட்ஸ் பார்த்தோம், தட் இஸ் டர்போசி அண்ட் ஜிசிசி. டர்போசி வந்து டாஸ் அண்ட் விண்டோஸ்க்கு பார்த்தோம், ஜிசிசின்றது லினக்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிட்லாம் கிடையாது, ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் என்விரான்மெண்ட், டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ வந்து அதுலன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். தென் பி ஈக்குவல் டு ++ ஏ இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ தென் வி ஆர் பிரிண்டிங் a, b. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட ஸ்டெப் எப்படி இருக்கும்னா, அதாவது டர்போசியில் மட்டும் நான் சொல்கிறேன், செக் ஃபார் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் மட்டும் செக் பண்ணும். ஸோ நன் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அதை முதல்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏயோட வேல்யூ என்னது 5. நம்ம எப்போவுமே இங்கேருந்து போவோம்னா எக்ஸ்பிரஷனுக்கு எப்போவுமே எங்கேருந்து போவோம், லெஃப்ட் டு ரைட்டு தான் நம்ம எப்போவுமே போவோம் ஓகேங்களா. இதில் வந்துட்டு நிறைய இருக்குது, இன்னும் டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பைலர், ரைட் டு லெஃப்ட் போகிற கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹேவ் டு சர்ச் அ லாட் அண்ட் லேர்ன் அ லாட். ஸோ எங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி இன்னும் வாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஆக்சுவலி இட் இஸ் இன் தி டவுட். ஆர் எல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ நான் பர்டிகுலராக இந்த வீடியோ பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் எப்போவுமே எல்லா எக்ஸ்பிரஷனும் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே ஒரு ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் இந்த சென்ஸ் என்ன ஆகும், முதல்ல வந்து இந்த ஏயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் நம்மளோட ஸ்டெப் படி. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடும், ஏயோட வேல்யூ பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏயோட வேல்யூ வந்து என்ன ஆகிடுதுன்னா 6 ஆகிடுது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கவே போகிறதில்ல இப்போதைக்கு. ஜஸ்ட் நவ் வி ஆர் நாட் கோயிங் டு டச் ஆன் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ என்ன ஆக போகுது, ஏ ஈக்குவல் டு a+1 7 ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போது அட் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஏயோட வேல்யூ என்னது இருக்குது, ஏ ஈக்குவல் டு 7 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் தி கரண்ட் வேல்யூ டு ஆல் ஏ. ஸோ நம்ம எல்லா ஏக்கு வந்து கரண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு பி ஈக்குவல் டு, இங்கே வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் முடிச்சிட்டோம், ஏயோட வேல்யூ வந்து 7 ஓகேங்களா, ஸ்டார். ஸோ நம்ம எல்லா ஏக்கும் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் 7, ஸோ ஸ்டார். தென் அகெயின் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம் ஆப்ரேஷன். ஸோ 7. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்னா 343 இருக்கும். ஆன்சர் வில் பி 343. ஸோ இப்போ உங்களுக்கு பியோட வேல்யூ டிட்டர்மின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இருக்கா நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனை செக் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருந்தது, ஒரு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருந்தது. ஸோ ஏயோட கரண்ட் வேல்யூ என்னது இப்போ 7. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன ஆகிடும்னா 8 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது வேல்யூ என்ன இருக்குன்னா 343 ரெண்டுமே பிரிண்ட் பண்ண போகிறீங்க. சாரி ஃபார் தி
sorry for the mistake. அங்கே வந்து நான் ஒரே percentage தான் போட்டிருக்கேன். இங்கே இனிமேல் பிரிண்ட் பண்ணுவீங்க. இங்கே வந்து இது வந்து பியோட வேல்யூ, ஏயோட வேல்யூ வந்து 8 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து பேசிக்கலாக இப்படி தான் வந்து டர்போ சியில் எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே நீங்கள் ஜிசிசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவீங்கன்னா எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? ப்ரீ இன்க்ரிமெண்ட் 6 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஏயோட வேல்யூ வந்து 6, ஏயோட வேல்யூ வந்து 6. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்து என்ன ஆகும்? இது வந்து முதல்ல ஏயோட வேல்யூ அப்படியே தான் நம்ம போட்டுப்போம், ஏ ஃப்ரண்ட்டில் இருந்தால். ஸோ 6 போட்டுக்கிட்டோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ உங்களோட ஏயோட வேல்யூ என்ன? இங்கே ஏயோட வேல்யூ நான் செப்பரேட்டாக எழுதிக்கிறேன். இங்கே 6 இருந்தது. ஸோ இங்கே நீங்கள் 6 போட்டுட்டீங்க. இங்கே திருப்பி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுனால ஏயோட வேல்யூ திருப்பி என்ன ஆகிடுது? 7 ஆகிடுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்? 8. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடும்? 8. இப்போ கரண்ட்டாக ஏயோட வேல்யூ என்ன இருக்குது? 8. ஸோ அதுதான் வந்து ஏக்கு பிரிண்ட் ஆகும். hope you all understand this. பியோட வேல்யூ as per this calculate ஆகிடும். என்னென்ன calculate ஆனால் 6*6*8 தான் பியோட வேல்யூ. இதுதான் வந்து பியோட வேல்யூ. ஸோ calculate பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கலாக. இது நான் ஒரு ஜஸ்ட் மாதிரி முதல்ல கொடுத்துட்றேன். டர்போ சியில் முதல்ல எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். அதை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேரியபிளில் வந்து ஆக்சுவலி ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் ஆக்சுவலி த கான்செப்ட். இதுவே வந்துட்டு நாங்கள் இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது, பரவாயில்ல, ஓகே, இந்த பி இல்லாமல் இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பிரிண்ட் ஆஃபில் கொடுத்து ஒரு பிரிண்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். 340 வரும். ஸோ இது வந்து ஒரு இன்டர்னலாக இம்ப்ளிசிட்டாக வந்து ஏயோட வேல்யூ 8ஆக இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தா அடுத்து தெரியும் உங்களுக்கு ஏயோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஜிசிசிலன்னு பார்த்தீங்கன்னா as I already told you எல்லா எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆஸ் பர் தி ரூல் லெஃப்ட் டு ரைட் போகும். எல்லா எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸிக்யூட் ஆகி போகும். இது வந்து ஜிசிசி லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி மல்டிபிள் ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வந்தால். ஸோ இட் இஸ் அவர் லாஸ்ட் டாபிக். அதோட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பார்த்துட்டு ஓவர் ஆகிடும். ஓகே, ஜிசிசியில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஏ ஈக்குவல், அதாவது சேஞ்ச் பண்ணுற வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணுற வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஜிசிசியில் என்ன ஆகும்னா இதை வந்துட்டு இது வந்து எப்படி எடுத்துக்கோன்னா ஏ ஈக்குவல் டு இது வந்து என்ன ஆகும்னா ஏயை வந்து இக்னோர் பண்ணிடும், ஏ ++ அப்படின்னே தான் இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா இதே தான் சொல்லலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு A+1 அந்த A++னா என்ன சொல்லியிருந்தோம்? ஏ ஈக்குவல் டு A+1 சொன்னோம். தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இருந்துச்சுன்னா இது எப்படி ஏயோட வேல்யூ 5. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 6 இருக்கும். ஸோ இதே தான் அங்கேயும் திருப்பி வந்து இந்த 6 வந்துட்டு நீங்கள் ஒரு ஏல ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து 6ஆக தான் வரும். இது வந்து ஜிசிசியில். ஓகேங்களா? ஆனால் டர்போசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்துட்டு இக்னோர் பண்ணிடும். டர்போசி அதாவது இந்த ++ன்ற ஒரு இதை இக்னோர் பண்ணிடும். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்மளுக்கு இடத்துல இருக்கும். ஸோ இவ்வளோதான் பேசிக்கலாக இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கணும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அங்கே போயிடலாம். ஸோ இது ஆன்லைன் ஜிடிபி தான், நான் ஆல்ரெடி சொன்னபடி இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்கிரிப்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இன்ட் ஈக்குவல் டு 5 இன்ட் b ஈக்குவல் டு A++. ஸோ print of %d ஸ்பேஸ் விடுறது வந்து உங்களுக்கு வெளில ஸ்பேஸ் பண்ணுன்றதுக்காக நான் விடுறேன். A, B. ஓகே, let me run it. பார்த்தீங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ஏ வந்துட்டு இங்கே வந்து 5ன்னு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால தான் பியோட வேல்யூ வந்து 5 வந்திருக்கு. ஏ வந்து லாஸ்ட்டாக இன்க்ரிமெண்ட் ஆகும் பிகாஸ் இட்ஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதனால தான் உங்களுக்கு ஏயோட வேல்யூ 6 வந்திருக்கு. ஓகேங்களா? இதுவே வந்து நான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் பார்த்துறேன். பேஸ்டிங்க முன்னாடி ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல ரெண்டுத்துக்குமே 6 வரும். 6 பிகாஸ் இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு 5. முதல்ல வந்து என்ன சொன்னேன், இதில் வந்து ஃபஸ்ட்டு ++ இருக்கிறதுனால முதல்ல ஏஏ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஏஏ இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா என்னது? ஏயோட வேல்யூ 6 ஆகிடும். திருப்பி அந்த வேல்யூ வந்து பிக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ 6,6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நம்ம நெஸ்டட் பார்க்கலாம். நெஸ்டட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா?
L value required error. Okay, so அந்த 100க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். Okay, again L value required. So floatக்கு பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலாக நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு டர்போ சி ஜிசிசி ரன் பண்ணி பார்க்கவே முடியாது. பட் அதுக்கு நிறைய எவிடன்சஸ் வந்து நெட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் பார்த்துக்கலாம். பேசிக்கலாக அதான் கான்செப்ட். ஸோ ஃப்ளோட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ எஃப் வரும். Okay, this is basically the concept. Hope you all enjoyed it. Hope you all understood it. Happy learning. நல்லா புரியலைன்னா ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கேட்கணுன்னா கேளுங்க. இல்லை ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.